யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போம். John chapter 15 verse 4. நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள். John chapter 15. நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கண்களுடைய ஒரு செபிப்போமா. கர்த்தாவே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வசனத்தை ஆண்டவர் தந்தமைக்காய் நன்றி. நாங்கள் இதை விட்டு பரிமாற ஆண்டவர் கிருபை செய்யும். இம்மட்டும் கர்த்தர் கூட இருக்கிற எங்களை பலப்படுத்தினீர, அந்த சமாதானத்தை தந்தீங்களேப்பா, சந்தோஷத்தை தந்தீர, நித்திய மகிழ்ச்சி எங்கள் தந்தை மேல வைத்தீர, இதற்காக நன்றி. இந்த வசனத்தை ஆசீர்வதியும். நான் கேட்கிற யாவரும் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யும். பேசுகிற அடியனை உம்முடைய செட்டல்களை மறைத்துக் கொள்ளும். நம்ம நீர் பேசும். ஆமென் ஆண்டவரே. ஆமென். முடியாத ஆமென் ஆண்டவர் மோசை பயன்படுத்தின கர்த்தர் எங்களை பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு வாசித்த பகுதி பாருங்க. யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனத்துல ஆண்டவர் இப்படி சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. இந்த என் அப்படின்னா, என்னில் அப்படின்னா யாரை குறித்து சொல்றாரு அப்படின்னா, வாசிங்களே 1வது வசனம். நான் மெய்யான திராட்சை செடி. இந்த நான் என்றது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்றது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. கீழே வாசிங்க. என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஆமென். பிதா தோட்டக்காரர். ஹல்லேலூயா. கீழே என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி. போதும். ஹல்லேலூயா. அப்ப என் நான் அப்படின்னு சொல்றது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காட்டுகிறது. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, கிறிஸ்துவோடு இசைந்திருங்கள், நிலைத்திருங்கள். அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதம். ஹல்லேலூயா. ஏன் பர்வதம் நிலைத்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க? பர்வதத்தை மட்டும்தான் அப்படி நிலைத்திருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றாங்க? ஆமா, பர்வதம்ன்றது உறுதி, பாறை, ஸ்ட்ராங். ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும், ஈவன் நோவின் நாட்களில் அப்பேற்பட்ட வானத்திலிருந்து தண்ணி எல்லாம் இறங்கி பூமி எல்லாம் ஃப்ளட் ஆனதுக்கு அப்புறம் பர்வதம் அப்படியே தான் இருந்துச்சு. உறுதித்தன்மை. ஹல்லேலூயா. ஸ்ட்ராங். சாதாரண கல் அல்ல. கல்லுகள்லையும் பாறைகள்லையும் அதுல இருந்து உடைக்கப்படுகிற ஒவ்வொரு பீஸுகள்லையும் ஹல்லேலூயா சொல்லுவாங்க. சிலது மண்ணு பாறைன்னு சொல்லுவாங்க, சிலது வந்து கரும்பாறைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உடைக்கவே கஷ்டம். அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். என்னைக்குமே அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். ஹல்லேலூயா. இங்க நிலைத்திருக்கும்னு சொல்லும்போது அப்பேற்பட்ட ஒரு அடி ஸ்தானம், அதாவது ஒரு ப்ராப்பரான ஹல்லேலூயா உறுதித்தன்மை உள்ளதான் நிலைத்திருக்கும்னு சொல்றாரு. சீயோன் பர்வதம் அதான் சொல்றாங்க, உறுதியாய் நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல பனை மரத்தை போல, ஹல்லேலூயா, பனை மரத்தை போல செழித்திருப்பான். ஹல்லேலூயா. திபோரும் கேதுருக்களை போல, அதெல்லாம் உறுதியானது. ஆனா பர்வதத்தை தான் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இப்போ அந்த நிலைத்திருன்றது உறுதித்தன்மையை காட்டுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்றாரு, என்னிலே நீ நிலைத்திருந்தால், என்னிலே நிலைத்திரு, நானும் அப்படின்னா உனக்குள்ள நிலைத்திருப்பேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படிதானே சொல்றாரு, நீ என்னிலே நிலைத்திருந்தா நான் உன்னோட நிலைத்திருப்பேன். அந்த பாண்டிங் வந்து கற்பாறையை விட ஸ்ட்ராங்கான பாண்டிங்கா இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, அவர் திராட்சை செடியா. யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திராட்சை செடி. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் யாரா? கொடிகள். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் யாரு? கொடிகள். ஏன் வீட்டுல மணி பிளான்ட் வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன், ஆக்சிஜன் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்துறேன். அதை வந்து யாரும் தொடக்கூடாது. அது சின்னதா, அது கஷ்டப்பட்டு அதுவே வருது. சின்னதா ஏதாவது உடஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்து அதை பத்திரமா வளர்த்துறேன். நான் சொல்லுவேன், யாருமே அதை உடைக்க கூடாது. அப்ப பக்கத்து வீட்டுல ஒரு ஆடு வாங்கினாங்க. ஹல்லேலூயா. அதை பாக்குறதுக்கு, எட்டி பாக்குறதுக்கு, இவன் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் தூக்கின உடனே அதோட அந்த பிளான்டோட மேல இருக்கிற அந்த வளர்ந்து வருகிற பகுதி உடஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. இருதயம் நொறுங்கி போயிட்டு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன், இது காஞ்சு போயிருமே, இதனால இன்னும் பிரயோஜனம் இல்லையே, நீ வளரவும் செய்யாத. ஹல்லேலூயா. அது கீழே போடுறதுக்கு தான் சமம், அது நீ வளராது. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த செடியிலிருந்து கொடி என்ன பண்ணப்பட்டது? நீக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அது நீக்கப்பட்டு போனால் அதுக்கப்புறம் அங்கிருந்து உள்ள சக்தி எதுவுமே கிடைக்காது. அது எதுக்கு சமமா பாருங்களேன், கொடியானது திராட்சை செடியில நிலைத்திராவிட்டால், இல்ல 4வது வசனம், அது தானாய் கனி கொடுக்க நிலைத்திராவிட்டாலே அந்த கொடி தானாய் கனி கொடுக்கவும் செய்யாதான். நீங்கள் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள்.
நானே திராட்சை செடி. போதும். அல்லேலூயா. அடுத்து கீழே நம்ம வாசிக்கும் போது 6வது வசனம், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், ஆமென், நிலைத்திராத அந்த கொடி வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். ஏன்னா அவனுக்குள்ள ஜீவன் இல்லை, ஜீவன்ல இருந்து பிரிக்கப்பட்டு போகிறான். அல்லேலூயா. ஒருவன் நிலைத்திராமல் இருக்கிறவன் அப்படின்னா அவனுக்குள்ள கிறிஸ்துவினுடைய ஜீவன் இல்ல, அவன் பிரிந்து போகிறான். கிறிஸ்து வேணான்றது மாதிரி கிறிஸ்துவில இருந்து விலகி ஓடுகிறவனாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து அவனுக்குள்ள வாசம் செய்யல. அவர் விலகி ஓடும்போது கிறிஸ்து அவனுக்குள்ள இல்ல, அந்த ஜீவ ஒளி அவனுக்குள்ள இல்ல, அந்த ஜீவன் அவனுக்குள்ள இல்ல. அப்படின்னா என்னத்துக்கு சமமா? வெளியே எரி உண்டு, அல்லேலூயா, காய்ந்து போவதற்கு தான் சமம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம ஜீவிக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறோம் என்றால் அது கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதுனால தான். அல்லேலூயா. ஆமென். நம்ம மகிமையின் சாயலை அடைந்திருக்கிறோம்னு சொல்வது எதனால அப்படின்னா அந்த மகிமையின் தேவன் நமக்குள்ள வாசம் செய்வதனால. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, மகிமையோடு இணைந்திரு, அவரிலே நிலைத்திருந்தால் அவன் என்ன செய்வானா? அவன் வளர்ந்து பசுமையாய் வளர்ந்து கனி கொடுப்பானாம். அல்லேலூயா. ஆமென். அவரை விட்டு விலகி போகிற எல்லாரும் எரி உண்டு உலர்ந்து போவதற்கு தான். அல்லேலூயா. மட்டுமல்ல, உலர்ந்து போறது மட்டுமல்ல, எல்லாராலும் உலர்ந்து போவாங்க. அப்படிப்பட்ட சேர்ந்து அக்கினியிலே போடுவாங்க. எல்லாரும் என்ன செய்வாங்க? கடைசியில காஞ்சி கிடக்கிற எல்லா கொடிகளை என்ன செய்வாங்க? எடுத்து கடைசியா கொண்டு வந்து சுட்டரிப்பாங்க. எங்க ஊர்ல எல்லாம் அப்படிதான். அல்லேலூயா. ரப்பர் மரத்துல நிறைய இலை விழும், சுத்தமா எல்லா இடம் பாழஞ்சு கிடைக்கும். உடனே என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையும் கூட்டி ஒரு இடத்துல போட்டு என்ன பண்ணுவோம்? தீ போட்டு விட்டுருவோம். அல்லேலூயா. அதுல இதே மாதிரி உடைஞ்சு கீழே விழுந்த கொடியும் இருக்கும். அல்லேலூயா. ரைட்டா இல்லையா? உடைஞ்சு கீழே விழுந்த கொடியும் இருக்கும். அல்லேலூயா. பெரிய பெரிய கொம்புகள் எல்லாம் இருக்கும். அல்லேலூயா. அது காய்ந்து போகவும் ஆமென் வெளியே கொண்டு போய் என்ன செய்வாங்க? அக்கினியில போடுறதுக்கு தான் லாயக்கு. அல்லேலூயா. அதற்காக தான் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவரோடு நிலைத்திருன்றது என்ன அப்படின்னா obey, stand for God. அதுக்கப்புறம் keep his commandments, அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்ளு, hold to it, அது கூட சேர்ந்துரு, அவருடைய வார்த்தையில நிலைத்திரு. இதெல்லாம் அந்த abide, நிலைத்திருன்றதுக்கு அர்த்தம். அல்லேலூயா. remain connected. கம்ப்யூட்டர் நம்ம பார்க்குறோம் இல்லையா? திடீர்னு ஒரு நாள் கம்ப்யூட்டர்ல பார்த்துட்டு இருக்கும்போது லைட்டா லேப்டாப்பை இழுத்த உடனே அந்த பேட்டரி சார்ஜ் நிற்காதா? என்ன ஆயிடுச்சுன்னா டக்குன்னு பிடிக்கிட்டு போயிடுச்சு, எல்லாம் அப்படியே ஆஃப், அவ்வளவுதான். அல்லேலூயா. துண்டிக்கப்பட்டு போயிடுச்சு. அல்லேலூயா. இருட்டு, வெளிச்சம் இல்லை, ஒர்க்கிங் இல்லை, ஸ்தோத்திரம், டெட், இப்படி எல்லாம் பல காரியங்களை சொல்லலாம். ஆனா இசைந்து இருக்கிறவன் ரிமைன் கனெக்டட் அப்படின்னா ஸ்டில் ஒர்க்கிங், ஸ்டில் க்ளோயிங். அல்லேலூயா. ஸ்டில் நம்ம ஆண்டவரோட இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னிலே நிலைத்திரு. நீ தனியா கனி கொடுக்க முடியாது, தனியா வளர முடியாது. அல்லேலூயா. என்னுடைய சப்போர்ட் ஆண்டவர் சொல்றாரு, செடியின் சப்போர்ட் இல்லாம கொடி வளர முடியாது. அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிறார். இப்ப நிலைத்திருப்பது அப்படின்றத விலாவரியா நம்ம பார்க்கும்போது 1 யோவான் 2:5-6 வாசிங்க. 1 யோவான் 2:5-6. அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும். அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்துல தேவனுடைய அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். எப்படி? ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது நம்ம ஆண்டவரோடு நிலைத்திருக்கிறோம் அப்படின்றத நம்மளால அறிந்து கொள்ள முடியும். இதான் நிலைத்திருப்பதுன்னா என்னது? அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறோம்னா நம்ம அவரோடு இருக்கிறோம் அர்த்தம். அவருக்குள்ள இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். ரைட்டா இல்லையா? ஸ்தோத்திரம். அவருடைய கற்பனையை கைக்கொள்கிறது தான் அவரோட நிலைத்திருப்பதுன்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுதல் தான் அவரோடு நிலைத்திருப்பது. அல்லேலூயா. அடுத்து 6வது வசனம் வாசிக்கும் போது, அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை கேட்டேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையின்படி செய்கிறோம்னா அந்த வார்த்தையின்படி நடக்கவும் வேணும் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. walk as Jesus walked. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தாரோ. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஆண்டவர் தன்னை காண்பிக்கும் பொருளாக ஆமென். கடந்த தினங்களில ஒரு சகோதரன் சகோதரி இருக்கும்போது அவருக்கு சொன்னாங்க, கடைசியா நீங்க என்ன சொன்னாலும்
மனைவி சொல்லலாம். அந்த மாதிரி பேசிக்கிட்டே வரும்போது அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் அநேக காரியங்கள் போற நம்பிக்கைகளுடைய அவங்க ஒரு சகோதர சகோதரி அன்னைக்கு வந்திருந்தாங்க. அப்போ அவங்ககிட்ட பேசிட்டே இருக்கும்போது கடைசியா நீங்க என்ன சொன்னாலும் சரிதான், கிறிஸ்து இல்லைன்னா வாழ்க்கை இல்லை, கிறிஸ்து இல்லைன்னா ரட்சிப்பு இல்லை, கிறிஸ்து இல்லைன்னா அழிவுல இருந்து காப்பாற்றப்பட முடியாது. அவங்க சொன்னாங்க, பெருசா அந்த கல்யாணம் பண்ணி வைத்தாங்களா, இந்த கல்யாணம் பண்ணி வைத்தாங்களா, அந்த ஃபங்க்ஷன் எடுத்தாங்க, இந்த ஃபங்க்ஷன் எடுத்தாங்க, பெருசா நடந்துச்சு. பெரிய பணக்காரங்க எல்லாம் வந்தாங்க, 4 நாள் திருவிழா மாதிரி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, இப்படி என்னதான் நீங்க பண்ணுங்க, கடைசி அவர்ல நிலைத்து இருக்குல்ல அப்படின்னா there is no life அப்படின்னு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதே மாதிரி தான் அவருக்குள்ள நிலைத்து இருக்கல அப்படின்னா, நிலைத்து இருக்கிறவன் என்ன செய்வானா, அவருடைய வசனத்தை கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறவனா இருப்பான். அல்லேலூயா. அப்படி அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்ல அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக, ஸ்தோத்திரம், ஆமென், அல்லேலூயா. எந்த ஒருவரும், அல்லேலூயா, ஆமென், மனுஷனை காப்பாற்ற வரல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. அதுல விளக்கம் அநேகம் கேட்டாங்க. அல்லேலூயா, ஏன் ரோமன் கத்தோலிக்கர்கள் எப்படி இருக்கிறாங்க, ஆமென், ஆண்டவர் நீங்க எல்லாம் எப்படி சொல்றீங்க, இதுல 2 வேறுபாடுகள் இருக்கிறது, அந்த காரியங்களையும் கேட்டு அறிந்து கொண்டாங்க. அல்லேலூயா. இப்படி அநேக காரியங்கள். கடைசியில என்னதான் இருக்கட்டும், கிறிஸ்துவில நிலைக்கல அப்படின்னா, கிறிஸ்துக்குள்ள இல்லை அப்படின்னா, அல்லேலூயா, அவன் கடைசியில ஜீவன் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்றத. அல்லேலூயா, ஆமென், அதுதான் உண்மை. அல்லேலூயா. 1 யோவான் அதே இதுல 2:4 வசனம் வாசிங்க. அவரை அறிந்திருக்கிறார் என்று சொல்லியும், நான் ஆண்டவர் அறிந்திருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் தெரியும், இயேசு ஆண்டவர் தெரியும், நான் அல்லேலூயா. சிலவங்க சொல்லுவாங்க, நான் கான்வென்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன், நான் அப்பப்போ போய் நின்னுட்டு அல்லேலூயா அங்க பிரேயர் பண்ணும்போதெல்லாம் கண்ண முடியலாம் பிரேயர் பண்ணுவேன், வசனம் வாசிப்பேன், என்னென்னமோ பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா, எனக்கு ஜீசஸ் நல்லா தெரியும். என்னதான் சொன்னாலும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அதை கேட்கிறது மட்டுமல்ல, அன்னைக்கு அந்த சகோதரி இதே தான் சொன்னாங்க. அல்லேலூயா. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் சிறு வயதில் அவங்களுடைய பிதாக்கள் கிறிஸ்தவர்களாக தான் இருந்தாங்களாம். அல்லேலூயா. அவங்க கிறிஸ்தவ பள்ளியில தான் படித்தாங்களாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி இருந்து இவங்க தான் கன்வெர்ட் ஆகி வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. இப்போ இதே மாதிரி என்ன கேட்கிற அநேகர் இருப்பாங்க இதே மாதிரி. அல்லேலூயா, நான் அங்க படிச்சேன், இங்க படிச்சேன், அப்படி பண்ண, காலேஜ்ல குரூப்பா இருந்து ஜெபித்தேன், என்ன சொல்லட்டும். அல்லேலூயா. அது வாசிங்களேன். கடைசியாக அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான் என்று அவனுக்குள் சத்தியம் இல்லை. பொய்யனா இருக்கிறான். கடைசியில அவருடைய கற்பனைகளை கேட்டு அதன்படி நடக்காதவன் என்னதான், பொய்யனா இருக்கிறான். he is a liar. அவனுக்குள்ள ஜீவன் இல்லை, அவனுக்குள்ள வெளிச்சம் இல்லை, அவனுக்குள்ள சத்தியம் இல்லை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒரு போதகர், நான் ரீசெண்டா ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன். ஒரு பாஸ்டர் சாலமன் திருப்பூர்ன்ற ஒரு வீடியோ வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அல்லேலூயா. எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இப்படி ஒரு போதகர், நான் சும்மா இருக்கவே விட மாட்டேங்கிறாங்க, ஆக்சுவலா இந்த மாதிரிலாம் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா, ஜெர்மனிலேயோ ஏதோ ஒரு நாட்டுல ஒரு போதகர், அல்லேலூயா, போதகர்னு சொல்லிட்டு, அல்லேலூயா, அவர் சொல்றாரு, ஆமென், அல்லேலூயா, வானத்து பறவைகளை பாருங்க, விதைக்கிறதுல அறுப்பதில்லை, அப்படி ஒரு வசனம் எடுத்தாரு. எனக்கு அது கிளியரா உங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக அதை சொல்றேன். அல்லேலூயா. அவைகளுக்கே ஆண்டவர் கொடுக்கும்போது உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பாரா? நீங்க போங்க, ஆமென், 2 சினிமா பாருங்க, அல்லேலூயா, ஆமென், சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, அல்லேலூயா. உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் பாருங்க, ஆமென், திரு அம்பானி இருக்கிறாரு, மட்டுமல்ல இதே மாதிரி டாடா இருக்கிறாரு, அல்லேலூயா, இன்னும் ரத்தன் டாடா இருந்தாரு, இறந்து போயிட்டாரு, இதே மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கே ஆண்டவர் எக்ஸ்பிளனேஷனை பார்த்துக்கோங்க, அவங்களுக்கே ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்திருக்கும் போது நம்ம ஒரு சினிமா பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்காமல் இருப்பாரோ? இப்படி எல்லாம் இன்னைக்கு நூதனமான சுவிசேஷங்கள் வருது. அல்லேலூயா. அவனுக்குள்ள ஜீவன் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி மோசமான இதெல்லாம் சுவிசேஷம்னு சொல்ல முடியாது, அவசேஷம் வேணா சொல்லலாம். அல்லேலூயா. தவறான நோக்கங்கள்ல எல்லாம் போயிட்டு இருக்கு உலகம். போதகர் ஒரு கூட்டத்தை வழி நடத்துறாங்க. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, கடைசி காலங்கள் இப்படி எல்லாம் இருக்கும். அவரில நிலைத்திருக்காதவனுக்கு, அல்லேலூயா, அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்காது. அல்லேலூயா. தேவனுடைய இருதயத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. யோவான் ஆண்டவருடைய எப்பவுமே மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன், நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின்
துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன், நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மாதில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். அல்லேலூயா. யோவான் எங்கே சார்ந்திருப்பாரு? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரோட ஒட்டி இருக்கிறவங்க தான் ஆண்டோட இருதயம் தெரியும், அப்படிதானே? ஆண்டோட சித்தம் என்னன்றது தெரியும். அப்படி இருக்கிறவங்க தான் ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவார். இப்பேற்பட்டவங்க அவன் ஆண்டவரோட நிலைத்திருக்கிறவங்க இல்ல, இது அகலத்துல இருக்கிறவங்க. அவங்களுக்கெல்லாம் ஆண்டோட சித்தம் என்ன, ஊழியத்தின் நோக்கம் என்ன, அவர் என்ன மனவாட்டியில இருந்து விரும்புகிறாரு அப்படின்றதெல்லாம் தெரியாம வரும்போது உலகத்து இந்த அபிப்பிராயங்களுக்கு ஒத்த வேஷம் தரித்து போயிடுவாங்க. அல்லேலூயா. உலகத்தின் ஒத்த வேஷம் தரித்து அவங்க சொந்த முயற்சியில பல காரியங்களை இந்த மாதிரிலாம் இல்லையா அவங்க சினிமா பாட்டு பாடி சத்துக்குள்ள ஆராதனையும் பண்ணிட்டு நடக்கிறாங்க. இல்லையா, இப்படிலாம் ரொம்ப மோசமான காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். எதற்கு சொல்றேன் அப்படின்னா, அவன் அவரில நிலைத்திராத அநேகர் இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். இல்லையா, அவங்க எல்லாம் எதுக்கு சமமா? எரியுண்டு, வெளியே எரியுண்டு, கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். ஒரு நாள் வருது, அல்லேலூயா, கணக்கில்லாம ஒரு நாள் வருது பாருங்க, அவனோட செயலுக்கு தக்கதாக எண்ணி வச்சு கொடுக்க வேண்டிய நாள் இருக்கு கணக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாள்ல அவனுக்கு இப்பேற்பட்டவனுடைய கால்கள் உறுதிப்பட்டு இருக்காது. அல்லேலூயா. நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். ஆட்டுத்தோல் போர்த்த ஓநாய்கள் அநேகம் தெரியுது இன்னைக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. எல்லா உபதேசங்களும் உபதேசம் அல்ல. எல்லாரும் கிறிஸ்துவோட நிலைத்திருக்கிறாங்கன்னா இல்ல, பார்க்கிறதுக்கு நிலைத்திருக்கிற மாதிரி தான் இருக்கு. வெள்ளை கலர்ல இருக்கு. ஆண்டவர் அப்பேற்பட்டவங்க சொன்னாங்க, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே. அல்லேலூயா. ஆட்டு தோல் போறத ஓனாய், ஆடு ஒயிட்டா இருக்குது, அந்த தோலை போர்த்திக்கிட்டே அதே கலர்ல அப்படியே நடக்குது. அல்லேலூயா. சத்தம் மட்டும் வித்தியாசம் இருக்கும், அதை வச்சு பார்த்துக்கணும். ஆடு மேனு சொல்லும், ஓனா என்ன செய்யும்? ஊழதான் போடும். அல்லேலூயா. நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டம். அல்லேலூயா. அதான் 4வது வசனம் 1 யோவான் 2:4 என்ன சொல்லியிருக்கு? others are liars. வாசிங்க திரும்ப ஒருக்கா கூட 1 யோவான் 2:4 அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய கற்பனைகளின்படி கைக்கொள்ளாமல் அப்படி இருக்கிறவங்க எல்லாம் பொய்யனா இருக்கிறார். liars. அவனுக்கு சத்தியம் இல்லை, சத்தியம் இல்ல. அல்லேலூயா. அப்ப சத்தியத்துக்குள்ள இருக்கிற நாம இதெல்லாம் பகுத்தறிய வேண்டிய காலத்துல இருக்கிறோம். அல்லேலூயா. 1 யோவான் 2:18-19 பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கு. ஆண்டவரே சொல்றாரு, இது கடைசி காலமா இருக்கு. அந்திகிறிஸ்து வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்திகிறிஸ்துகள் இருக்கிறார்கள். இதுதான் நான் இப்ப எக்ஸாம்பிள் அதான் சொன்னேன். அநேக இதே மாதிரி அந்திகிறிஸ்துகள் நிறைய இருக்கிறாங்க. கிறிஸ்துவின் ஊழியத்துக்கு அகைன்ஸ்டா உள்ள எல்லாமே அந்திகிறிஸ்து தான். ஆன்டி கிரைஸ்ட், கிறிஸ்துவின் ஆப்போசிட் ஆனவங்க. அல்லேலூயா. என்னெல்லாம் நூதனமான காரியங்கள் இருக்கு எல்லாம் ஆன்டி கிரைஸ்ட் தான். ஆன்டி கிரைஸ்ட் போதனை. அல்லேலூயா. இது ஒரு ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒளியின் ஆவி, ஒளியின் தூதன் ஒரு ஆவி இருக்கு. இப்படி அநேகம் இருக்கு. அது தீர்க்கதரிசனம் சொல்லும். இப்படி எல்லாம் பல காரியங்கள் இருக்கு. அதெல்லாம் பாத்துக்கலாம். அல்லேலூயா. இப்ப இப்பேற்பட்டவங்க யாரா? வாசிங்க 18-19 not belongs to Jesus. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. They are not belongs to us. நமக்குள்ள இந்த மனவாட்டி சபைக்குள்ள உள்ளவர்கள் அல்ல. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. நம்மோடு இருக்கிறவர்களா இருந்தால், அதான் கிறிஸ்துவின் பட்சத்தில் இருக்கிறவனா இருந்தா கிறிஸ்துவோட நிலைத்திருப்பான். அவருடைய வார்த்தையை கைக்கொள்வாதன்படி நடப்பான். அல்லேலூயா. இனி அல்லேலூயா ஒரு உதாரணம் நான் இதுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ரீசெண்டா ஒரு சாட்சி டெஸ்டிமோனி கேட்டேன். அல்லேலூயா. ஒரு சகோதரி, அது எந்த அந்நிய நம்பிக்கை உள்ள ஒரு சகோதரி. அல்லேலூயா.
அவங்க அனுதினம் ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவங்களுடைய எல்லா ரிச்சுவல்ஸையும் அவங்க பண்றாங்களாம். அல்லேலூயா. பண்ணினாலும் அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை. அல்லேலூயா. ஆமென். இருட்டுக்குள்ள இருக்கிறது மாதிரி ஒரு வெளிச்சத்தை காண முடியாதபடி ஒரு பிளைண்ட்னஸ். அல்லேலூயா. அவங்களுக்குள்ளே ஒரு டார்க்னஸ் இருக்கிறத அவங்க உணர்றாங்க. அல்லேலூயா. நம்ம சரியான ஆராதனை செய்யல அப்படிங்கறத அவங்க உணர்றாங்க. உணரும் போது கிறிஸ்துவை பற்றி, வசனத்தை பற்றி சின்னதா கேள்விப்படுறாங்க. இப்ப அதுல அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? பிடிச்சுக்கிட்டே அதுல ஆராயிறாங்க, வசனத்தை கேட்கறாங்க, ஆராயிறாங்க, ஜெபிக்கிறாங்க, வசனத்தை வாசிக்கிறாங்க, கர்த்தர் அவங்களோட பேசுறாங்க. அல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் பேசுறாங்க. அப்ப அவங்க ஆண்டவரோட நிலைத்து இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? நிலைத்து இருக்கிறாங்க. உலகம் அவங்களுக்கு எதிராக இருக்கிறது. இதெல்லாம் யார்? அவங்க வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. வாலிப சகோதரி வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. அந்த நேரத்துல எவ்வளவு நாள் மறைக்க முடியும்? ஒரு நாள் திடீர்னு தெரிய வந்தது. அல்லேலூயா. ஆமென். யாரெல்லாம் அவங்களுடைய அப்பா அம்மா நினைத்தாங்களோ, யாரெல்லாம் அவங்களுடைய சகோதரன் சகோதரின்னு நினைத்தாங்களோ, யாரெல்லாம் அவங்க அல்லேலூயா மாமா மாமின்னு எல்லாம் நினைத்தாங்களோ, எல்லாரும் எதிராய் மாறினார்கள். அந்த காரியம் கேட்ட உடனே, அல்லேலூயா, இது அறிந்த உடனே, அல்லேலூயா, எதிராய் மாறின அந்த ஒரு கணம், அல்லேலூயா, உடனே அவங்களுக்கு ஆமென், நம்மளோட ஏமாத்திட்டா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், நம்முடைய காரியங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு தூர நாமத்தை உண்டாக்கிட்டா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அவ பேரை உண்டாக்கிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க மேல ரொம்ப கடுப்பாயி, ஆமென், பெற்றோர்கள், அல்லேலூயா, ஈவன் அவருடைய சகோதரர்கள் சேர்ந்து ஒரு கேன்ல, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அந்த கெரோசின் ஏதோ எடுத்துட்டு வந்து ஊத்துறாங்க. அல்லேலூயா. அந்த பிள்ளை அப்படியே நிக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென், ஆண்டவருக்காக. ஏன் இந்த உறுதித்தன்மை அவங்களுக்குள்ள இருந்துச்சு தெரியுமா? அவங்க கிறிஸ்துவுக்குள்ள வசனத்துல நிலைத்து இருந்தார்கள். அல்லேலூயா. ஊத்துறாங்க, ஊத்திட்டு அவன் தீய வச்சு விட்டுறாங்க. அல்லேலூயா. தீ வச்சு விட்ட உடனே எரியுது எரியுது எரியுது, கொழுந்து விட்டு எரியும் போது சரீரத்துல இருக்கிற ஆமென் நரம்புகள் எல்லாம் எரியும் போது, அவங்களோட வலியினால அலறி துடிக்கும் போது, ஆமென், அவங்களுடைய கண்களை பார்க்கும்போது, அல்லேலூயா, எந்த நம்பிக்கை உடையவர்களா இருந்தாங்களோ அவங்களுடைய கண்களை பார்க்கும்போது கோபம், வைராக்கியம், எரிச்சல், பழிவாங்கும் தன்மையே தெரியுதே அல்லாமல் தேவனோட அன்பு தெரியல அவங்களுக்கு முன்னால. யாருக்குள்ள? பெற்ற தகப்பன் தாய்க்கு. அல்லேலூயா. சகோதரருக்குள்ள இங்க ஒரு பிள்ளை எரியுதுன்ற அந்த பாசம், அல்லேலூயா, அது தெரியல. அல்லேலூயா. ஆமென். அவங்க அப்படியே கொஞ்ச நேரம் அந்த வழியில துடிச்சுட்டு இருக்கும்போது தான் அங்கே ஒரு ஒளிமயமான தேவன் வருகிறார். அல்லேலூயா. ஆண்டவராய் கிறிஸ்து வருகிறார். அவருடைய கண்களில் இரக்கம் தெரியுது. அவரை பார்த்த உடனே என் சரீரத்தில் இந்த வேதனை போயிடுச்சு. அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, என் சரீரத்தில் எரிஞ்சிட்டு இருந்த அந்த வேதனை போயிட்டு, அவரை பார்த்த உடனே எனக்குள்ள ஜீவன் உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. அப்பதான் நான் பார்க்கிறேன், அவன் என் சரீரம் அவங்க எரிகிறத நான் பார்க்கிறேன். நான் இன்னொரு ஸ்தானத்துல எப்படி நிக்கிறேன். அல்லேலூயா. கிறிஸ்து என் பக்கத்துல இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கண்களில் அந்த அன்பு தெரியுது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் என்ன பார்த்து கவலைப்படாதான்னு சொன்னாரு, என்கிட்ட பேசுறாரு, என்னை அரவணைக்கிறாரு. என் சரீரம் அங்கே எரியுது. நான் அதை நினைச்சு கூட பார்க்கல. ஆனா என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய கண்களில் எல்லாம் எரிச்சல், பழிவாங்கும் தன்மை, அல்லேலூயா, கோபம், வைராக்கியம், ஆமென், கொடூரம், இதெல்லாம் தான் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. அப்பதான் நான் புரிந்து கொண்டேன், நான் இதுவரைக்கும் அவன் சேவித்துக் கொண்டிருந்தது அன்பான தேவன் அல்ல. இதுவரைக்கும் நான் வழிபட்டு கொண்டிருந்தது அன்பான தேவனை அல்ல. தவறான பாதையில தான் போயிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் அன்பை தெரிந்து கொண்டேன், அன்பை தேடிக்கொண்டேன். அன்பிலே இப்பதான் நான் நிலைத்திருக்க தொடங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க புரிந்து கொண்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆனப்போ, அல்லேலூயா, திடீர்னு ஆண்டவர் சொல்றாராம், நீ உலகத்துக்கு போக வேண்டிய டைம் ஆயிட்டு. யூ ஹேவ் டு கோ. அல்லேலூயா. யூ ஹேவ் டு பி மை விட்னஸ் until your life. ஆமென் அப்படின்னு சொல்றாராம். அவங்க சொல்றாங்க, எஸ் மை லார்ட், ஐ வில் கோ. அவங்க அங்க போறாங்களா, அந்த ஆவி திரும்ப அவங்களோட சரீரத்துல வரும்போது அப்படியே அவங்க மூச்சு விட்டு எழுப்புறாங்க. ஆமென். அவங்களுடைய லங்ஸ் எல்லாம், இங்க சதை இல்ல, லங்ஸ் எல்லாம், ஆமென், அந்த ஆவி இருக்கு இல்லையா, என்ன சொல்றது, அல்லேலூயா, எரிகிற புகை அதை இழுக்குதான் சுவாசம் போட்டு. அல்லேலூயா. ஆமென். அதை இழுக்குதான். ஆமென். அந்த லங்ஸ் எல்லாம் இழுக்குறது அவங்களால ஃபீல் பண்ண முடியுதான். அந்த கார்பன் டை ஆக்சைடு அதை இழுக்குதான். அல்லேலூயா. இழுத்து 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 அப்படின்னு சொல்லுதான். அல்லேலூயா. வலி திரும்பவும் உடம்புல ஸ்டில் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த வலியை தாங்கி கொண்டார்கள். கர்த்தருடைய பலனும் இருந்துச்சா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
உடனே அவங்க பக்கத்துல யாரெல்லாம் பார்த்து எடுத்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்களா, இனி பிழைக்காது, பிழைச்சாலும் கடினம், அவன் இவங்களால இனிமேல் சாதாரணமா வாழ முடியாது, சரி அவயவங்கள் எல்லாம் எரிந்து போயிட்டு, ஈவன் லங்ஸ் கிட்ட வரைக்கும் அவன் எல்லாம் போயிட்டு இனி ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஆண்டவர் அல்லேலூயா அவன் கடைசி மட்டும் அவங்க கியூர் ஆகிறது வரைக்கும் அவங்களோட வல்லம் அவரோடு இருந்துச்சான். அல்லேலூயா அந்த லேடியோட இருந்துச்சு ஆண்டவரோட வல்லமை. இருக்க 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 ஆமென் உலகத்துல டாக்டர் சொல்றதை விட மிராக்கிள் தான் நடந்துச்சான். within few daysல அவங்க ரிகவர் ஆகி ஆண்டவரோட ஊழியம் செய்றாங்க. அல்லேலூயா நான் அன்பை பார்த்தேன், நான் முன்னால அவன் நேசித்தேன் ஒரு நேசம், அந்த நேசத்துக்குள்ள வைராக்கியம் தான் இருந்துச்சு, அந்த நேசத்துக்குள்ள கொலபாதகம் தான் இருந்துச்சு, ஆனா ஆண்டவருக்குள்ள அன்பு இருந்துச்சு. நான் அந்த அன்பை தேடி கண்டுகொண்டேன், உண்மையான சத்திய தேவனை தேடி கண்டுகொண்டேன் அப்படின்னு சாட்சி அளிக்கிறாங்க இன்னைக்கும். அல்லேலூயா இது நடந்த சத்தியம். அல்லேலூயா ஏன் அவங்க அந்த அளவுக்கு நின்னாங்க தெரியுமா? அவருடைய வார்த்தையில நிலைத்திருந்தார். அல்லேலூயா அந்த வார்த்தை டச் பண்ணுச்சு, அதுல நிலைத்திருந்து அதன்படி நடந்தார்கள். ஆமென். சுத்தி இவங்க எல்லாரும் பெற்றோர்கள் அவங்க இவங்க இருக்கும்போது வாஷ்ரூம்ல போய் உட்கார்ந்து வசனத்தை வாசிப்பாங்க. அல்லேலூயா திருட்டுத்தனமா கொண்டு வந்து பைபிளை பத்திரமா எங்கேயெல்லாம் வச்சு எடுத்துதான் ஜெபிக்கிறதெல்லாம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஜெபித்தாங்க. இயலாத பட்சத்துல கூட தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருங்க. ஹல்லேலூயா 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 அதான் தேவனோட நிலைத்திருக்கு. ஹல்லேலூயா இன்னும் எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். தானியேல் 3வது அதிகாரம் 1:26 பார்க்கும்போது ஒரு 3 நபர்களை நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ. தானியேல் 3வது அதிகாரம் 1:26 சரி டைம் இல்லாததுனால ஷார்ட்டா சொல்றேன். ராஜாவாகிய நேபுகாத்நேசர் அந்த நாட்களில இது பாபிலோன் ராஜ்யம். அல்லேலூயா இவங்க எல்லாம் எபிரேயர்கள் அங்க இருந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா யூத ஜனங்களை பிடிச்சிட்டு போயிட்டு என்ன பண்றாங்க, அடிமையா வச்சிருக்காங்க. அல்லேலூயா சிதறண்டு போனாங்க பல தேசங்கள்ல. பாபிலோன் ராஜா வந்து பிடிச்சிட்டு போய் கைதிகளா வச்சிருக்கிறதெல்லாம் தானியேல் சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ இன்னும் அநேகர் இருக்கிறாங்க. அல்லேலூயா இந்த 3 பேரும் எந்நேரமும் தேவனோடு நிலைத்திருந்தார்கள். ஜெபத்துல எப்படி இருந்தாங்க? ஜெபத்துல. அல்லேலூயா அப்பதான் பிரதானிகள் எல்லாம் சேர்ந்து அந்த ராஜா என்ன பண்றாரு, அல்லேலூயா ஒரு பொற்சிலையை உருவாக்கி ஆமென் இதுல வாத்திய மேளங்கள் எல்லாம் வாசிக்கப்படும் போது ஆமென் ஸ்தோத்திரம் நமஸ்கரிக்கணும்னு சொல்றாரு. அல்லேலூயா எல்லாரும் சமஸ்த ஜனங்களும் விழுந்து நமஸ்கரிக்கும் போது இந்த 3 பேர் இப்படி நிக்கிறாங்க. அல்லேலூயா அல்லேலூயா அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதம் போல. அல்லேலூயா ராஜா கிட்டல கல்ல பழக்கம், ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. அவர் சொல்றாரு தீச்சூளையை 7 மடங்காக மாற்று. அவருடைய கோபம் சூளையில காட்டப்படுகிறது. அல்லேலூயா சொல்றாரு ஏப்பா நீங்க எல்லாம் நிக்கிறது சரிதான். அல்லேலூயா திரும்பவும் வாசிக்கப்படும் மியூசிக் விழுந்து நமஸ்கரிக்கல அப்படின்னா அவன் தீச்சூளையில போடப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா அவன் அவங்க சொல்றாங்க ராஜாவே வாசிங்க அதுல இருக்கு பாருங்க கீழே, ராஜாவே எங்களுடைய தேவன். தானியேல் 3வது அதிகாரத்துல வாசிங்க 17வது வசனம் 16ல இருந்து வாசிங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகாத்நேச்சரே இந்த காரியத்தை குறித்து உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. உங்களுக்கு நாங்க உத்தரவு சொல்றது எங்களுக்கு அவசியம் இல்லை. பட் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அடுத்து கீழே விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை. இதுதான் என்னது, பரலோகத்தின் தேவனை தவிர வேற எந்த சிலைக்கும் வழிபட மாட்டோம்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். பல நேரங்களில் பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்ம யோசிப்போம், ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் இந்த மாதிரி முடியணும் ஆண்டவரே, இந்த காரியம் நடக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா அப்படி நம்ம ஜெபிக்கும் போது அது நடக்காம போகும்போது நம்ம சோர்ந்து போவோமா, இல்ல ஆண்டவர்கிட்ட இப்படி சொல்லுவோமா, அல்லேலூயா ஆண்டவரே நீ தந்தாலும் சரி தராவிட்டாலும் சரி, I will love you till my end of my life. அல்லேலூயா நீர் எனக்கு தந்தாலும் சரி தராமல் போனாலும் சரி, நீர் எனக்கு அனுகூலமா இருந்தாலும் சரி அனுகூலமா இல்லாவிடிலும் சரி, I will stay with you அப்படி நம்ம சொல்லி இருக்கிறோமா? என்னக்கா சொல்லி இருக்கிறோமா? அதுதான் ஆண்டவர் விரும்புறார். இதான் நிலைத்திருக்கும் தன்மை, உறுதி தன்மை. அல்லேலூயா இவங்க சொன்னாங்க ஆண்டவர் தப்பிக்க வல்லவரா இருக்கிறாரு, ஆனால் தப்புவிக்கா விடில் ஸ்டில் நான் அவரைதான் ஆராதனை செய்வோமே தவிர சிலை ஆராதிக்க மாட்டோம்.
அந்த இடத்துல ஆண்டவர் இறங்கி வந்தாரா இல்லையா? இறங்கி வருவார். அல்லேலூயா. இறங்கி வந்தாரு, விடுதலை செய்தாரு. அவங்க பார்க்கறாங்க 3 பேரை தானே போட்டோம். ஆமென். இவங்களை கெட்டி தூக்கி கொண்டு போறவங்க எரிந்து போயிட்டாங்களாம். அவ்வளவு அக்கினி இந்த வல்லமை. 3 பேரை போட்டோமே, இப்ப 4 பேரை ஒரு ஆள் சுத்துறாங்களே. ஆமென். அதுல 4ஆவதா இருக்கிறவருடைய முகம் தேவதூதனை போல இருக்கிறதே அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஆமென் வல்லமையோட இறங்கி வந்து தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றினார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவங்க ஆண்டவருக்குள்ள அவங்க நிலைத்திருந்தாங்க. சிச்சுவேஷன் என்னவோ that is not a matter at all. அவங்க ஆண்டவருக்குள்ள நிலைத்திருந்தாங்க. ஸ்தோத்திரம். முதல்ல அந்த சகோதரியும் அதே மாதிரி தான் கிறிஸ்துவுக்குள்ள அல்லேலூயா நிலைத்திருந்தாங்க. உறுதி. ஆமென். சீயோன் பர்வதத்தை போல. ஆமென். என்னதான் வரட்டும் ஸ்தோத்திரம், நான் ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கேன். அல்லேலூயா. அதே போல ஆமென் தானியேலையும் அதே மாதிரி தான் சொல்றாங்க. 6வது அதிகாரம் 1 to 20 வரைக்கும் வாசிக்க மாட்டாங்க சொல்றேன். ஆமென். என்ன பண்றாங்க? தானியேல் என்ன பண்ணுவாராம்? ஆமென். எருசலேம் தேவாலயத்தை நோக்கி ஜெபிப்பாராம். இதை பார்த்த மற்றவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா மனுஷர்களுக்கு கொஞ்சம் எரிச்சல். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ராஜாட்ட சொன்னாங்க, ராஜாவே 6வது வசனம். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. ஐஸ் வச்சிட்டு எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆகிலும் மனுஷனை ஆகிலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் சிங்கக்கவியில போடப்படுவார்கள். அல்லேலூயா. போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா கொடுக்குறாங்க. கடைசியில ராஜா என்ன பண்றாரு? ஒத்துக்கிட்டார். அல்லேலூயா. ஆனாலும் அல்லேலூயா இவர் இப்பேற்பட்ட கட்டளை இருக்கும்போது கூட தானியேல் என்ன பண்றாரு? திறந்து செபிக்கிறார். அல்லேலூயா. இதுதான் நிலைத்திருப்பது, கிறிஸ்துவோட நிலைத்திருப்பது. நமக்கு இப்ப கொஞ்சம் டைம் இல்லைனாலே கூட நம்ம என்ன பண்றோம்? வசனம் அப்புறமா வாசிச்சுக்கலாம், அப்புறமா ஜெபித்துக்கலாம். ரைட்டா இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. எதற்காக? ஆஃப்டர் ஆல் சின்ன டைமிங், கொஞ்சம் பிஸி ஷெடியூல். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்புறமா பரவாயில்ல, ஆண்டவர் தான் பார்த்துக்கலாம். அப்புறமா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்க ராஜ கட்டளை இருக்கும்போது ஆமென் நான் சாயங்காலம் அவங்கெல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லல. ஆமென் பீரியாடிக்கலா அவர் ஜெபிக்கிறது மாதிரி அதே நேரங்களில ஆமென் எருசலேம் தேவாலயத்துக்கு நேராக ஆமென் பலகணிகளை திறந்து ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய வைராக்கியம். அல்லேலூயா. அவர் தேவனோட நிலை கொண்டிருந்த விதம். அல்லேலூயா. அட்டாச்மெண்ட். அல்லேலூயா. கல்யாணத்துல ஆமென் மணவாளனையும் மணவாட்டியும் சேர்த்து வைக்கும்போது சொல்லுவாங்க, மரணம் உங்களை பிரிக்கும் வரைக்கும். அல்லேலூயா. தேவன் நமக்கு உடன்படிக்கையை அப்படிதான் பண்ணியிருக்கிறாரு. Until the end of our life in this earth, he will never leave you, he will never forsake you அப்படின்னு தான் ஆண்டவர் சொன்னார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் பல நேரங்களில் நம்ம தான் விட்டு விலகி போறோம். அந்த உடன்படிக்கை அவர் காப்பாத்துறாரு, நம்ம காப்பாத்தல. அல்லேலூயா. நம்ம தான் சில நேரங்களில் ஸ்தோத்திரம் அல்லேலூயா உண்மையுள்ளவங்களா இல்லை. நம்ம இன்னைக்கு நம்மளை ஆராய்ந்து பார்ப்போமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவரோட நிலைத்திருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்குமா? யோவான் 15:7 வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அவர் சொல்றாரு, ஆமென், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருந்தால் நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எலியா தெரியுமா? அவர் நம்மளை போல பாடுள்ள மனுஷனா இருந்த போதிலும் கர்த்தரோடு உள்ள அட்டாச்மெண்ட்ல அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் சொல்லி அல்லாமல் மழையோ பனியோ இந்த தேசத்துல பெய்யாது. யாரை பார்த்து சொன்னாரு? சாதா ஜனங்களை பார்த்து சும்மா சொன்னாரா? ராஜாவை பார்த்து. அல்லேலூயா. ஆமென். அதான் அத்தாரிட்டி. ஆமென். தேவன் என் கூட இருக்கிறார்ன்றது. அல்லேலூயா. நம்மோட இருக்கிறார் அப்படின்னா அந்த அட்டாச்மெண்ட். ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? பாடுள்ள மனுஷனா இருந்தும் அவர் சொன்னதை அப்படியே கர்த்தர் கேட்டு அதை அப்படியே நிறைவேற செய்தார். அதான் இந்த வசனத்துல நம்ம இப்ப என்ன வாசிச்சோம்? 15:7 என்ன வாசிச்சோம்? அவர்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவரோடு இசைந்திருந்தால் கனி கொடுக்கிறது மட்டுமல்ல, ஆண்டவர் அல்லேலூயா அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறார். அல்லேலூயா. அதுல கீழே வாசிக்கும் போதே இசைந்து இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் செய்யப்படும் அந்த அதிகாரத்தில் இருக்கு. யோவான் 15. அல்லேலூயா. யோவான் 15 அது பாருங்க. நீங்கள்
மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அதுக்கப்புறம் பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல ஆண்டவர் நம்மள அன்பா இருப்பாராம். அடுத்து என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே இருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே ஆண்டவருடைய அன்பில நம்ம நிலைத்திருக்க முடியும். அது அடுத்த 11ஆம் வசனத்துல என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும், ஆண்டவருடைய சந்தோஷம் நமக்குள்ள நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படியும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆமென், அல்லேலூயா. சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன், அல்லேலூயா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல முடிக்கிறாரு. அப்போ திராட்சை செடியோட கொடி இசைந்திருக்கணும், அல்லேலூயா, நிலைத்திருக்கணும், உறுதியா இருக்கணும், சீயோன் பர்வதத்தை போல, அல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆமென், ஸ்தோத்திரம். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா நம்ம உறுதியை கர்த்தர்ல நிலைத்திருக்கணும்ன்றதுக்காக. ஏன்னா இனி உள்ள காலம் சில வேளை நமக்கு சாதகமா இருக்காது, அல்லேலூயா. இனி உள்ள காலம் ஒருவேளை மனவாட்டி சபைக்கு சாதகமா இருக்காமல் போகலாம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், இருக்காமல் போகலாம். அந்த நேரத்துல நம்ம எப்பேற்பட்டவர்கள் என்பதை, அல்லேலூயா, நம்ம தாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் முடியாத ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, அல்லேலூயா. நாம எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை கைவிடாதபடி நிலைத்திருக்க முடியுமா? கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், அல்லேலூயா. நன்றி அப்பா, நல்ல பிதா, நன்றி. உங்களுடைய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்கப்பா. உண்மையில நிலைத்திருக்கிற அநேக எடுத்துக்காட்டுகளை எங்களுக்கு சொன்னீங்கப்பா. ஆண்டவர் எங்களோடு இருக்கிறீர், திரும்பவும் அதை உறுதிப்படுத்தினீங்க. உங்களுடைய அன்பு எங்களுக்குள்ள அவன் பாய்ந்து 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 ஓடுகிறது. நன்றி அப்பா. எங்கள் பேருக்கு சொல்லுவோம், பிரியாத நேசர் கூட எங்களுடைய ஆவியாத்ம சரீரங்களில் தந்திருக்கிற எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் பாதுகாவல் போடுகிறேன். கர்த்தர் எங்களோடு கூட நமக்கு நன்றி. பிரிந்து சொல்லுவோம், பிரியாத நேசர் கூட இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். நாத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல உபகாரங்களை மறவாதே.